ஹலோ மக்களே! வெல்கம் டூ மகாலட்சுமி ஆர்ட். இந்த வீடியோல வந்து நான் மார்க்கர்ஸ் பத்தி சொல்ல போறேன். மார்க்கர்ஸ்ல எவ்ளோ டைப்ஸ் இருக்கு? ஆல்கோல் மார்க்கர்ஸ்னா என்ன? இந்த ஒரு மார்க்கருக்கு ஏன் இவ்ளோ பிரைஸ்? வாட்டர் கலர் மார்க்கர்ஸ் எந்த பேப்பர்ல நம்ம யூஸ் பண்ணணும்? அக்ரிலிக் மார்க்கர்ஸ் ஏன் இவ்ளோ காஸ்ட்லி? இந்த மார்க்கர்ஸ மட்டும் எந்த காரணத்துக்கும் குழந்தைகளுக்கும் குடுக்கக்கூடாது. வை? எல்லாருக்கும் ஒரே கன்ஃப்யூஷனா இருக்குல்ல. பட் இன் திஸ் வீடியோ நான் உங்களோட எல்லா கன்ஃப்யூஷன்ஸ் கிளியர் பண்ண போறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். மார்க்கர்ஸ்ல நெறைய டைப்ஸ் இருக்கும். ஆல்கோல் பேஸ்ட் மார்க்கர்ஸ், வாட்டர் பேஸ்ட் மார்க்கர்ஸ், அக்ரிலிக் மார்க்கர்ஸ், ஆயில் பேஸ்ட். இந்த ஆயில் பேஸ்ட் மார்க்கர்ஸ் வந்து பெர்மனன்ட் மார்க்கர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இந்த டெக்ஸ்ட் எழுதுறதுக்கு, பாட்டில்ஸ் மேல, ட்ராஃபிஸ் மேல எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஜெல் மார்க்கர்ஸ். இந்த மார்க்கர்ஸ் வந்து ஜெல் டைப் ஆஃப் மார்க்கர்ஸ். டிஃப்ரெண்ட் டிப் சைஸோட வரும். ஜர்னலிங்ல, ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டிசைன்க்காக. அண்ட் இந்த வீடியோல நம்ம மெயினா 3 டைப்ஸ் ஆஃப் மார்க்கர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்கோல் மார்க்கர்ஸ், செகண்ட் இஸ் வாட்டர் கலர் மார்க்கர்ஸ் அண்ட் லாஸ்ட் அக்ரிலிக் மார்க்கர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்கோல் மார்க்கர்ஸ். முதல்ல ஆல்கோல் மார்க்கர்ஸ்னா என்ன? வாட்டருக்கு பதிலா ஒரு ஆல்கோல் பேஸ்ட் இங்கை யூஸ் பண்ணி செஞ்ச மார்க்கர்ஸ் தான் ஆல்கோல் மார்க்கர்ஸ். டியூல் டிப்போட வரும். ஸ்மால் டிப் ஒன் சைடு அண்ட் அப்புறம் ப்ராட் டிப் இன்னொரு சைடு இருக்கும். இந்த மார்க்கரோட டிப் வந்து ஹார்ட் டைப் அப்புறம் பிரஷ் டைப் 2 டைப்ல வரும். ஹார்ட் டைப் பிரஷஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மி தான் அண்ட் பிரஷ் டைப் மார்க்கர்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இதோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆல்கோல் ஸ்மெல் மாதிரியே இருக்கும். அதனால தான் இதை வந்து குழந்தைங்கள்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஸோ அடிக்டிவ் லைக் ட்ரக். திரும்ப திரும்ப அதை ஸ்மெல் பண்ணணும்னு தோணும். இந்த அஸ்தமா, ஸ்கின் அலர்ஜி, ஸ்மெல் சென்சிட்டிவ், நோஸ் சென்சிட்டிவ் இருக்கிற குழந்தைங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க கூட நோ சென்சிட்டிவ் இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது. பர்சனலி நான் வந்து நோ சென்சிட்டிவ். எனக்கு வந்து இந்த மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லுனால எனக்கு கொஞ்சம் ஹெடேக் வரும். பிகாஸ் அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் வந்து மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் அந்த ஸ்மெல்னால ஹெடேக், தலை சுற்றுற மாதிரி, அப்புறம் நோஸ் இரிட்டேஷன் ஆகலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இந்த மார்க்கர்ஸை யூஸ் பண்ணணும். சேஃபாக எப்படி யூஸ் பண்ணணும்னா ஓப்பன் ஏரியாவில் யூஸ் பண்ணணும். விண்டோஸ், டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண ஏரியாவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. விண்டோஸ், டோர்ஸ் எல்லாம் திறந்து வச்சு ஃப்ரெஷ் ஏர் வர ஏரியாவில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ஏரில் அந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்ட் ஆகாது. அண்ட் இன்னொரு டிப் என்னன்னா, மாஸ்க் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், குழந்தைகள்கிட்ட இந்த மார்க்கர்ஸ் கொடுத்தப்போ அவங்கள நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இது வந்து ஆல்கோல் பேஸ்னால கெமிக்கல்ஸ் ரொம்பவே இருக்கும். அதனால அவங்க வாய்க்குள்ளே வச்சது இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இந்த ஆல்கோல் மார்க்கர்ஸ் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகும், ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகும், கொஞ்சம் கூட ஸ்மஜ் ஆகாது. கலர்ஸ் வந்து அவ்வளோ ரிச்சாக வைப்ரண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த ஆல்கோல் மார்க்கர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பேப்பர் மேலே, பிளாஸ்டிக் மேலே, வுட் மேலே எல்லாம் யூஸ் பண்ணலாம். காஸ்ட் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்த 30 கலர் ஸ்கின் டோன் மார்க்கர்ஸ் வந்து 1500 rupees. இது வந்து பிரஷ் டிப்போட வரும். அதனால கொஞ்சம் காஸ்ட்லி. இந்த 64 பீசஸ் ஆஃப் மார்க்கர்ஸ் 400 rupees. இது கொஞ்சம் கம்மி தான். அண்ட் ஆர்டிஸ்ட் வெர்ஷன் மார்க்கர்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அதை பக்கம் நான் எட்டி கூட பார்க்க மாட்டேன். பேப்பர் விஷயத்துக்கு வந்தால் நார்மல் பேப்பர் மேலே இட் டோன்ட் ஒர்க். கொஞ்சம் திக்கான பேப்பர் நம்ம யூஸ் பண்ணணும். பிளெண்டிங், லேயரிங் பண்ணும்போது பேப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும். சில பேருக்கு இந்த ஆல்கோல் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது, எஸ்பெஷலி ஸ்கின் டோன் பண்ணும்போது கலர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இட்ஸ் ஓகே, டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், அழகாக வரும், நோ டென்ஷன். இந்த ஆல்கோல் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ண ஆர்ட் எப்படி இருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மார்க்கர் வந்து வாட்டர் கலர் மார்க்கர்ஸ். மோஸ்ட் சேஃபஸ்ட் பெஸ்ட் மார்க்கர்ஸ்னே சொல்லலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால், குழந்தைங்களுக்கு ஆர்ட் பற்றி இல்லைன்னா ஆக்டிவிட்டி பண்ணணும்னு இருந்தால் இந்த மார்க்கர்ஸை யூஸ் பண்ணுங்க. இட் ஹேஸ் நோ ஸ்மெல், ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லை அண்ட் வாட்டரில் ஈஸியாக பிளெண்ட் ஆகும். நார்மல் பேப்பரில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் டூ மச் ஆஃப் லேயரிங் பண்ண முடியாது. இதுவும் 2 டைப்ஸ் ஆஃப் டிப்பில் வரும். ஒன் இஸ் பிரஷ் டிப் அண்ட் ஹார்ட் டிப் மார்க்கர்ஸ் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்கூலில் நம்ம யூஸ்வலி நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. இது வந்து ஷாப்ஸில் எல்லாம் 10 rupeesக்கே கிடைக்கும். அந்த மார்க்கர்ஸ் தான் வாட்டர் கலர் மார்க். இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ், ஆர்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, பிரஷ் டிப்பில் பெண்டிங் டைப்பில் யூஸ் பண்ணலாம். இது வந்து டாம்ஸோட வாட்டர் கலர் மார்க்கர்ஸ். நார்மல் கலர்ஸ் அண்ட் பேஸ்டல் கலர்ஸில் 2 செட்டாக வச்சுருக்கேன். இட் கம்ஸ் வித் பிளெண்டர். கலர்ஸ் ஈஸியாக பிளெண்ட் பண்ணலாம். வாட்டரை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணணும்னா 300 GSM பேப்பர் தான் யூஸ் பண்ணணும். நார்மல் பேப்பரில் பிளெண்ட் ஆகாது. இன்கேஸ் நீங்கள் வாட்டர் போட்டு பிளெண்ட் பண்ணால் அந்த பேப்பர் வந்து கிழிஞ்சிட்டு வந்துடும். கடைசியில் அதை குப்பையில் தான் போடணும். இதுக்குன்னே வாட்டர் ப்ரஷஸ் வரும். அந்த ப்ரஷ்குள்ளே வாட்டர் ஃபில் பண்ணிட்டு கூட நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இந்த வாட்டர் கலர் மார்க்கர்ஸ் வச்சு பண்ண சிவா பெயிண்டிங் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க.
அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அக்ராலிக் மார்க்கர்ஸ். அக்ராலிக் பெயிண்டோட குழந்தை தான் இந்த அக்ராலிக் மார்க்கர். இதை வந்து எதை மேலாச்சும் யூஸ் பண்ணலாம். பேப்பர், வுட், பிளாஸ்டிக், கல் மேலே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபேப்ரிக்ஸ் மேலே யூஸ் பண்ணலாம். சூப்பர் யூஸ்ஃபுல் மார்க்கர்ஸ் தான் இதுதான். ஸோ பட் கேப் சரியாக போடலைன்னா கம்ப்ளீட்லி ட்ரை ஆகிடும். ஸோ ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகாது, குப்பையில் தான் போடணும். ஸோ சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ பெயிண்டிங்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்புறம் டிஐஒய் பண்ணுறதுக்கும் பெஸ்ட் மார்க்கர்னா இதுதான். ஸோ அக்ரிலிக் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி கல் மேலே நான் எவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் பனானா லீஃப் மேலே நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாட்டில்ஸ் மேலே பண்ணியிருக்கேன். அண்ட் ட்ரைட் லீஃப் மேலே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அக்ரிலிக் மார்க்கர் வந்து நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் ஸோ ஈஸி டு யூஸ். ஸோ நீங்கள் வீட்டில் டிஐவைஸ் பண்ணணும்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ தெரியாமல் வாட்டர் கலர் வாங்கிட்டா அந்த வாட்டர் கலர் மார்க்கர்ஸ் எதுக்குமே யூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் டிஐவை கிராஃப்ட் எல்லாம் பண்ணணும்னா கோ ஃபார் அக்ரிலிக் மார்க்கர். ஸோ ஓவரால் நீங்கள் பிகினர்ஸே இருந்தால் வாட்டர் கலர் மார்க்கர்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ பேப்பர் மேலே பண்ணுறதா இருந்தால் வாட்டர் கலர் சூஸ் பண்ணுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கிட்ஸ்க்கும் பெஸ்ட் ஆப்ஷன்னா வாட்டர் கலர் மார்க்கர்ஸ். அவ்வளோ டேஞ்சர் கிடையாது. ஆல்கால் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணனா க்ளோஸ்டு ரூமில் இல்லாமல் ஸோ வென்டிலேஷன் கரெக்டாக வர, காற்று நல்லா வர இடத்துல உட்காந்து மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ்ட் ரூமில் இல்லாமல் ஸோ அந்த ஸ்ட்ராங் ஸ்மெல்னால ஹெட்டேக், தலை சுற்றுற மாதிரி ஆகும். ஸோ க்ளோஸ்ட் ரூம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், அஸ்தமா, ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு மாஸ்க் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி மார்க்கர். ஸோ இன்னும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓவரால் வீடியோ எப்படி இருக்கோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய்.